Hi friends, so இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஸ்பேசர் ஷூட்டிங் கேம் பாத்தீங்கன்னா SH1106 என்ற ஒரு டிஸ்ப்ளே மாடியூலை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். சோ அது மட்டும் இல்லாம அந்த மாடியூலை வச்சே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினி கேம் கன்சோல் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெக் துர்கேஷ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம எந்தெந்த மாதிரிலாம் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறோமோ அதாவது பார்த்தீங்கன்னா Arduino ஆகட்டும் NodeMC ஆகட்டும் ஸோ எந்தெந்த மாதிரி நம்ம கண்டென்ட் டைப் அப்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம் போடுறேன் டெக் துர்கேஷ்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள், அவரோட சேனலே வரும். போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் டயக்ராம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா ஓரளவு புரியும். ஸோ தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டயக்ராம் நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அட்மெகா 328PU அந்த ஐசிவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து Arduinoவே யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ VCC கிரவுண்டு கொடுத்துருங்க, SCL STA. ஸோ இந்த SCL STA எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A4 A5 இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா STA SCL கொடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் STA வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு A4க்கு போகும், SCL வந்து A5க்கு போகும். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ இந்த பட்டன் எல்லாத்துக்குமே வந்து கிரவுண்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்த எண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நேராக இட்டு போய் இந்த மஞ்சள் கலர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மஞ்சள் கலர் நேராக பார்த்தீங்கன்னா 3 இதான் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறது. அடுத்து இந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் 12, இது அப்பு. அடுத்து இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா லெவல், பச்சை கலர் வந்து லெவல், அந்த ஆரஞ்சு கலர் வந்து 12. இந்த 9th பின்னு பார்த்தீங்கன்னா பஸர். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே பஸருக்கு ஒன்று கிரவுண்டு கொடுத்துருக்கோம். ஸோ 4 கனெக்ஷன், 3 பட்டன், 1 பஸர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான கனெக்ஷன். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அட்மெகாவில் போட்டிருப்பேன். ஸோ அட்மெகாவும் இந்த Arduinoவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்மெகா ஐசி வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் Arduinoவில் வச்சு பூட் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அட்மெகா ஐசி யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இதில் பூட் பண்ணிட்டு அங்கே எடுத்து போட்டிருப்பேன், அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிஸ். ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஜிப் ஃபைலாகவே தந்துடுறேன். ஸோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபால்ட் வருது லைப்ரரிஸில். ஆக்சுவலி இந்த கோடே பார்த்தீங்கன்னா SSD1306 தான் இருந்துச்சு. அதை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி SH1106க்கு போட்டிருப்பேன். ஸோ இந்த லைப்ரரிஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் Arduinoன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா லைப்ரரிஸ்ன்னு சொல்லியிருக்கும், எங்கே காணும், இந்த இருக்குது லைப்ரரிஸ். ஸோ இந்த லைப்ரரிஸ்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் கொடுக்குற ஜிப் ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த லைப்ரரிஸ்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே காணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கேட்டாலும் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிஸ் எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து இந்த கோடு வந்து கொடுத்ததே பார்த்தீங்கன்னா SSD1306க்கான கோடு. அதை வந்து நம்ம SH1106க்கு வந்து மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் SSD1306 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Adafruity SSD1306 ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். SHக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கோடை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இதில் எதுவும் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டால் போதும். அதுக்கு முன்னாடி போர்டு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மொத்தத்துக்கே அவ்வளோதான். நீங்கள் வந்து SSD மாடியூல் யூஸ் பண்ணுறீங்களா SH மாடியூல் யூஸ் பண்ணுறீங்களான்றது நீங்கள் பார்த்து ஹலோ வேர்ல்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் இது டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப SSD வந்து பார்த்தீங்கன்னா SH காட்டிலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ பிக்கராக இருக்கும் அப்படின்னாங்க. SH வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் சைஸு ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான். நான் வாங்க இப்போ வந்துட்டு நான் இதை அசம்பிள் பண்ணிட்டேன். இங்கே யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேட்ரி, அதுக்கான சார்ஜிங் மாடியூல் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர், அட்மெகா மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மைக்ரோ கண்ட்ரோலர் தான், என்னென்னா Arduinoவில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ஸ்மாலாக பண்ணிருக்காங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்மெகாவில் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். அட்மெகான்ற பாருங்கள் Arduino Unoவில் போட்டு தான் அப்லோட் பண்ணணும். Arduino Unoவில் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சிப்பை கழட்டிட்டு வந்து இந்த ஜாக்கெட்டில் வந்து போடணும். ஸோ அவ்வளோதான், மொத்தத்துக்கு கனெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். நான் உங்களுக்கு டெமோவே காமிக்கிறேன்.